ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா எல்லாரோட சாவியுமே பாக்குற சக்தி கிடைச்ச நம்ம ஹீரோவுமே ஹாஸ்பிட்டல்ல சாவ கிடக்கிற ஒரு பையனை அவனோட அம்மா கிட்ட சொல்லி எப்படியோ காப்பாத்திட்டோம்னு சந்தோஷத்தோட அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே வேகமா தன்னோட வீட்டுக்கு ஓடி போய் தன்னுடைய அம்மாவை கூட்டு தன்னோட அம்மாவோட தலைக்கு மேல எவ்வளவு வருஷம் வாழ்வாங்கன்ற பார்த்து அவனுமே அம்மா நீ 100 வருஷம் நல்லா இருப்பாமா அப்படின்னு சொல்றான். அப்படியே இவனுமே காதலிக்கிற பொண்ணு அங்க வர அவளோட தலைக்கு மேலேயுமே 80 வயசு வரைக்கும் வாழ்வான்ட்டு போட்டிருக்கு. அப்படியே சந்தோஷத்தோட நம்மளோட தலைக்கு மேல என்ன நம்பர் காட்டுதுன்னு கண்ணாடி வழியா போய் பாக்குறான். ஆனா கண்ணாடி வழியுமே இவனுக்கு எந்த ஒரு நம்பருமே தெரிய மாட்டேங்குது. அதான் அவனுக்குமே கண்ணாடி வழியா பார்த்தா எதுவுமே தெரியாதுன்றதையும் புரிஞ்சுக்கிறான். அப்படியே தலைக்கு மேல யாருக்கெல்லாம் டைம் ரொம்ப கம்மியா காட்டுதோ அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தலாமே சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா டைமிங்கும் முடியுது ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. இந்த சத்தியை வச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவனுமே ரோட்ல நடந்து வருகையில எலெக்ஷன்ல நிக்கிற ஒருத்தருமே பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அவரோட தலைக்கு மேல பார்த்தா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும் சொல்லிட்டு போட்டிருக்கு. வீட்டுக்கு போனா அவ லவ் பண்ற பொண்ணு அழுதுகிட்டே அந்த எலெக்ஷன்ல நிக்கிற ரவுடி கிட்டே வட்டிக்கு வாங்கினா நம்ம ஹீரோனியுமே காசையுமே கட்ட முடியாததுனால வீட்டுல இருக்க எல்லா ஜாமாவையும் தூக்கி வெளில போட்டுட்டு அந்த பொண்ணையும் அவளோட அப்பாவையுமே பயங்கரமா மிரட்டிட்டு போயிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே வட்டிக்கு வர அந்த ஆளுகிட்டே போயிட்டு 20 லட்சம் கடனா வாங்கிடுறான். அந்த 20 லட்சத்தை 40 லட்சமா மாத்தி உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துறேன், ஆனா அந்த காசை கை நீட்டி நீங்க மட்டும் தான் வாங்கணும் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்டா எழுதி அதுல அவங்க 2 பேருமே சைன் போட்டுறாங்க. அந்த காசை எடுத்துட்டு போய் தன்னோட லவருக்கு கொஞ்சம் கொடுக்குறான். அப்படியே வீட்டுல இருக்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு மீதமுள்ள காசு எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்டே கொடுத்துறான். அது பத்தாதுன்னு அந்த அரசியல்ல ஆப்போசிட்ல போட்டியா ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அவங்கிட்டயே போய் உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவன இந்த தேதியில இந்த டைமிங்ல நான் சாவடிக்கிறேன், அவன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்களுமே எலெக்ஷன்ல நின்னா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்றான். இவனுமே சொன்ன மாதிரி அதே டேட்லயும் அதே நேரத்திலயும் அவன் இறந்து போனதுனால இதையே காரணமா வச்சு அவங்கிட்டயுமே நிறைய காசு வாங்கிட்டு போறான்.